மத்தியில் அடிக்கிறது அந்த பெரிதான திருவிழா அன்றைய நாட்கள் அந்த திருவிழா அதனால நம்ம எல்லாம் பார்க்கும்படியாக கிருபை செய்தார். வருடம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த கடைசி நாட்கள் நம்ம கொண்டு வந்திருக்கார். நாளிலே கூட ஒரு விழிப்புணர்வு நம்ம கூட ஆளுநர்களோட அனைத்தரும் நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா நீங்களும் சாதிக்க முடியும். உங்களாலையும் நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம், என்னால் என்ன முடியும், நான் இப்படிதான் அப்படியே ஒரு கஷ்டத்தோட கூட ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களாலே சாதிக்க முடியும், உங்களாலே எல்லாமே செய்ய முடியுன்றது இந்த நாள் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. ஏன்னா உங்களால் சாதிக்க முடியுன்றதால தான் இந்த நாளில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இந்த காரியம் உங்களால் இன்னும் பெருசாக நீங்கள் சாதிக்கணும், நாங்கள் அதை எதிர்பார்க்கல. அதனால இந்த ஆலோசனை மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டாங்க. நான் ஒரு மிஷனரியுடைய ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். அது உண்மை சம்பவம். மிஷனரி பாளையங்கோட்டையில் ஜான் டக்கர் என்ற ஒரு மிஷனரி ஊழியர் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிஷனரி. அவர் என்ன பண்ணார், பாளையங்கோட்டையில் வந்து ஊழியர் செய்யும்போது அங்கே அந்த பகுதியில் அப்போது அவர் இருந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது. சிறு வயதில் அவங்க என்ன பண்ணாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெண்கள் வந்து ஒரு அடிமைதனமான வாழ்க்கையை அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதை ஜான் டக்கர் பார்த்துட்டு இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, அந்த பெண்களுக்காக முயற்சி எடுத்து ஜெபிக்கும் போது அவங்க சகோதரி என்ன பண்ணுறாங்க, லண்டன்ல இங்கிலாந்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய எழுதுறாரு ஜான் டக்கர். என்ன எழுதுறாங்கன்னா, சரவணக்கிறவங்க பேர். அவங்க எழுதுறாரு, இந்த இந்தியாவில் இந்த திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தென்காசி இந்த பகுதியிலெல்லாம் ஊழியர் செய்யும் போது பெண்களுடைய கொடுமையை அவர் பார்த்து மிகவும் வேதனை அடைஞ்சு, பெண்களுக்கு எப்படியாவது கல்வி கொடுக்கணும், எப்படியாவது ஒரு புதிய ஒரு லைஃப் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரிகளாக எழுதும் போது அவங்க சகோதரி அங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க 21 சவரன் நகையை இந்த பகுதிக்கு ஜான் டக்கர் மூலிமா இந்தியாவுக்கு கொடுத்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ்னா சாரல் டக்கர் காலேஜ் தான், தமிழ்நாட்டிலேயும் கூட. அதுக்கு ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாரல் டக்கர் அங்கேருந்து அவங்க பிறந்த நாள் ஆனால் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது, எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் பணமாக கொடுங்க, இல்லை நகையாக கொடுங்க, இது வந்து என் சகோதரி இந்தியாவில் இருக்கிற சகோதரிக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த சகோதரிங்க ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை காண முடியும் படிப்பு மூலியமா அப்படின்னு சொல்லி அவங்க அடிக்கடிக்கு அந்த இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு பணமும் நெருங்கிய அமைச்சு இந்த நாளிலேயே சாரல் டக்கருடைய காலேஜில் படித்த பெண்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பெண்களுக்கு மேலே படிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த படிக்க வர அந்த பெண்கள் வந்து கிறிஸ்துவ அறியாத இருந்தாங்க. அந்த சாரல் டக்கர் காலேஜ் மூலிமா கிறிஸ்துவ அறிந்து கொண்டு அநேகர் யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களாம். சாரல் டக்கருடைய வாழ்க்கை அவங்க ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அந்த சாரல் டக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்களால நடக்க முடியாது, வீல் சேர் தான் இருப்பாங்க. அந்த சகோதரி இந்தியாவுக்கு ஒரே முறை கூட அவங்க வந்ததே கிடையாது. ஆனால் இந்தியாவில் பாளையங்கோட்டை அந்த பகுதியில் ஒரு மாபெரும் ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தின அந்த சாரல் டக்கர் ஒரு ஆண்டிகட், அவங்க மாற்றுத்திறனாளி. காரணம், பெண்கள் எப்படியாவது படிப்பதை பெற்றுக்கொள்ளணும், பெண்கள் எப்படியாவது இந்த இந்தியாவில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண, ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம், ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, என்னை நான் நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும், நான் தான் இந்தியாவுக்கு போக முடியல, ஆனால் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்படணும்னு சொல்லி இன்று அளவில் சாரல் டக்கர் காலேஜில் இந்த பள்ளியில் படிக்கிறவங்க அநேகர் படித்து பலன் பெற்று இருக்கிறாங்க. அந்த சாரல் டக்கர் இருக்கிற வரைக்கும் பணம் அனுப்பிச்சு நகையை அனுப்பிச்சு இந்த வழியை ஊழியர் செய்தாங்க. இப்போ அவங்களை மறிச்சு போயிட்டு பிற்பட ஊழியர் அங்கே நடக்குது. காரணம், அந்த தாயார் சத்துடைய ஒரு தாயாருடைய பெரிய ஒரு அந்த இந்தியா மக்களுக்கு ஏதாவது செய்யணும், பெண்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி செய்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் கூட பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் நான் இருக்கிறோம்.
ஒருவேளை நீங்க நான் எப்படி உதவி செய்ய முடியும், என்னால எப்படி முடியும், எனக்கே ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் நீங்க கூட தீர்மானம் எடுக்கலாம். என்னாலே முடியும், என்னாலே நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும், இன்னொருத்தருக்கு நான் தாங்க முடியும், அநேக மிஷனரி தாங்கலாம், அநேக இல்லாதவர்களுக்கு தாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா நீங்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளையா இருக்கிற நீங்கள் நான் என்ன செய்யணும்னா மற்றவர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். அதைத்தான் சாரா டக்கர் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு ஒரு ட்ரிப் கூட வந்ததே இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, அவருடைய பணத்தை பொருளை கொடுத்து இந்திய பெண்களுக்கு ஒரு மாபெரும் எழுப்புதலை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாங்க. மெயினா இன்னைக்கு அநேகர் அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க பெண்கள் தான். அதுக்கு சாரா டக்கருடைய அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய மாற்றுத்திறனாளி. அவர் நினைச்சிருந்தா எனக்கே நேரம் தேவை, எனக்கே பணம் தேவை, என் நாயா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. எனக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க விசுவாசத்தோட என்ன பண்ணாங்க, இந்திய பெண்களுக்கு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எங்கே கொடுத்து இன்னும் நிறைய அந்த சைடு பெரிய ஒரு எழுப்புதெல்லாம் பெண்கள் இன்னைக்கு படிச்சு என்ன பண்றாங்க, ஆயரா இருக்கிறாங்க, டீச்சரா இருக்கிறாங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கிறதுக்கு காரணம் சாரா டக்கருடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு என் சகோதரியே ஒரு மேல நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமா செய்யுங்க. இல்ல இனிமே நான் உதவி செய்யறேன், இந்த புது வருஷத்துல நான் உதவி இருக்கிறேன், என்னாலே முடியும், என் நாம எழுப்புதலுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த உங்களுக்கு